வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் என்ன பார்த்துக்க போகிறோன்னா, நீங்கள் எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியிருப்பீங்க. ஸ்மார்ட் ஃபோன் வாங்கும்போது அந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர், ஒரு டேட்டா கேபிள் அது கூடவே தந்துருப்பாங்க. நம்ம ரஃப் யூஸாக பயன்படுத்தும் போது டேட்டா கேபிள் வேலை செய்யாமல் போயிடலாம், இல்லை அதோட பின் உடஞ்சி போயிடலாம். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? கடையில் போனதுக்கப்புறம் லோக்கலாக ஏதாவது ஒரு கேபிள் தருவாங்க, அதை வாங்கி நம்ம மாட்டினதுக்கப்புறமா ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேரில் நிறைய இஷ்யூஸ் வரும். அதாவது டச் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் டச் பண்ணாமல் இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். அப்புறம் பேட்ரி வந்து ஓவர் ஹீட் ஆகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தரமற்ற கேபிளை பயன்படுத்தும் போது வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கேபிள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 கேபிள் இருக்குது. என்ன இருக்குங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 1 by 1 இதில் என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது டான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா USB A to Type C. அதில் கேபிள் மட்டும்தான் இருக்குது. ஸ்டஃப் கூலுங்கிற பிராண்டு அந்த வேல்யூ இருக்கிறனால கேபிள்னால உங்களுக்கு இவ்வளோ தான் கொடுப்பாங்க. இதே மாதிரி Type C to Type C அதை அன்பாக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு கேபிள் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அதாவது அன்பாக்ஸ் பண்ணும்போது என்ன இருக்குங்கிறத ஃபுல்லாக காமிக்கிறது தான் இதே நான் பண்ணேன். இதில் உங்களுக்கு கேபிள் மட்டும்தான் இருந்துச்சு, அதையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. இதுக்கப்புறம் இந்த கேபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது தெரியும். பிரைடட் கேபிள்னால் உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்கிறேன். நார்மலாக நீங்கள் லோக்கலில் வாங்கக்கூடிய கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் யூஸுக்கு பயன்படுத்த முடியாது. எளிமையாக சொல்ல போனால் திடீர்னு வந்து கேபிள் கீழே விழுந்துருச்சு, உங்கள் காலால் மிதிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு 4-5 பேர் அதை கேபிளை வந்து காலால் மிதிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். கேபிளுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி பாதுகாப்பு விஷயங்கள் இதுக்கு கொடுக்கும்போது கேபிளோட லைஃப் வந்து அதிக நாள் கொடுக்கும். அதே மாதிரி இப்போது பிராண்டு தரக்கூடிய கேபிள் உங்களுக்கு டேமேஜ் ஆகிடுதுன்னு வச்சுப்போம். லோக்கல் கேபிளுக்கு மாற்றாக இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஃபோனுக்கு கம்ப்ளைண்ட் வராது. அதாவது எப்படி சொல்லலாம்னா, இதோட மேக்ஸிமம் பவர் டெலிவரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 65 வாட்டில் இருக்கும். அந்த அளவுக்கு சப்போர்ட் தந்திருக்காங்க. அதே மாதிரி கேபிள் வந்து இது கொஞ்சம் லெந்தியாக இருக்கும். 1.5 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வரும். 1.5 மீட்டர்னால் பாருங்கள், ரொம்ப ஒரு நீளமான ஒரு கேபிள். ரொம்ப நீளம்னு இல்லை, நீளமான கேபிள். இதுக்கப்புறமா இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த டேட்டா கேபிள் மூலிமா ஃபோனை PC கூட கனெக்ட் பண்ணும்போது ஃபோனில் இருந்து இன்ஃபர்மேஷன் டேட்டா கேபிள் வழியாக PCக்கு போகும். இது வந்து நீங்கள் இந்த கேபிள் மட்டும் கிடையாது, எந்த கேபிளை நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மிடில் மேனாக உங்களுக்கு கேபிள் தான் ஆக்ட் ஆகும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் லோக்கல் கேபிள் பயன்படுத்தும் போது ஃபோன் தரக்கூடிய இன்ஃபர்மேஷனை கேபிள் வந்து கரெக்டாக வந்து PCக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. அப்போது டிவைஸ் டிரைவர் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகாத பட்சத்தில் என்ன ஃபோன் இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கங்கிற இன்ஃபர்மேஷன் PCக்கு தெரியாது. அப்போது ஃபோனு கனெக்ட் ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ப்ராப்ளம் இதுக்கு வந்து வராது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேபிள் ப்ளஸ் வந்து குவாலிட்டியான கேபிள். அதாவது ஸ்டாண்டர்டான கேபிளுங்கிற வார்த்தையிலே உங்களுக்கு அர்த்தம் இருக்கும். அதாவது உடனே வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும், PC ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இந்த கேபிளுக்கு 6 மாத காலம் வாரண்டி தந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே இதோட ஹவுசிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரக்டு டைப்பில் தந்துருக்கனால அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வேறு லெவல். TTG டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சப்போர்ட் இருக்குது, 3 ஆம்பியர் வரைக்கும். எப்படி பார்த்தாலும் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். TTGயோட டபுள் சர்டிஃபிகேஷன் இதுக்கு இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் வெளியே வந்த ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துகிறீங்கன்னு வச்சுப்போம். இன்கேஸ் பிராண்ட் தரக்கூடிய கேபிள் டேமேஜ் ஆனால் மட்டும் வாங்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பிராண்ட் தரக்கூடிய டேட்டா கேபிள் இருக்குன்னா ஒன்றும் இல்லை, இதை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பிராண்டு தரக்கூடிய டேட்டா கேபிள் தொலைச்சிட்டிங்க, இல்லை டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இதை வாங்கிக்கோங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு லோக்கலில் மார்க்கெட்டில் சீப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி கேபிளை பயன்படுத்தினீங்கன்னா வெளியே இருந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி ஒரு 3 மாதத்துக்குள்ளாடி ஃபோன் வந்து பல விதமான கம்ப்ளைண்ட் வரும். அந்த கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கிறது தான் இந்த கேபிள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வந்து கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையில்லாத காசை வேஸ்ட் பண்ணாதீங்க நண்பா. உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், பிராண்ட் தரக்கூடிய கேபிள் டேமேஜ் ஆனால் மட்டும் வாங்கிக்கோங்க. எனக்கு அடிஷ்னலாக வேணும்னு சொல்லிட்டு உங்கள் காசை வீண் பண்ணாதீங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கேட்ஜெட் தேவை இருந்தால் எந்த மாதிரி பட்ஜெட்டில் எந்த மாதிரி கேட்ஜெட் தேவைங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இல்லை அந்த பேர் என்ன ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணணுமோ அந்த பேரை நீங்கள் வந்து கீழே மென்ஷன் பண்ணிங்கன்னா
அதிகம் பேர் ஒரு விஷயத்தை கேட்கும்போது அதை எடுத்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸும் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.